कामारि कामां कमलासनस्थां काम्यप्रदां कङ्कणभूषहस्तां काञ्चीनिवासां कनकप्रभासां कामाक्षि देवीं कलयामि चित्ते। जय जय जगदम्ब शिवे, जय जय कामाक्षि, जय जयाद्रिसुते, जय जय महेशदयिते, जय जय चिद्गगनकौमुदीधारे। அந்த காஞ்சிபுரத்திலே காமாட்சி, அந்த காமாட்சி என்கிற 3 எழுத்துக்களை நாம் உச்சரிக்கும் பொழுது, ஜபிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது நமக்கு அனைத்து மங்களங்களும் கிடைக்கின்றன என்று லலிதோபாக்கியானம் என்கிற அந்த ஸ்ரீவித்யா கிரந்தத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி மகோன்னதமான அந்த அனைவருக்கும் நன்மையை அளிக்கக்கூடிய, அருளையும் பொருளையும் அளிக்கக்கூடிய அந்த காமாட்சி அம்மனுடைய மூலஸ்தானம் அமையப்பெற்ற அந்த காஞ்சி நகரத்திலே ஸ்ரீசக்கர பிரதிஷ்டையை ஆதிசங்கர பகவத்பாதர் ஸ்ரீசக்கரம் ஸ்வயமாலிகத் என்பதாக அவரே பிரதிஷ்டை செய்து இன்றைக்கும் அந்த காமாட்சி, அதாவது பிலாகாச காமாட்சி, ஒரு காலிலே நின்று இன்னொரு காலை மடக்கி வைத்துக்கொண்டு, தூக்கி வைத்துக்கொண்டு, ஒத்த காலிலே நின்று தபஸ் செய்யக்கூடிய தபஸ் காமாட்சி, மூலஸ்தானத்திலே நாமெல்லாம் தரிசித்து அனுகிரகத்தை பெறக்கூடிய மூலஸ்தான காமாட்சி, பிரம்மோற்சவம் பல்வேறு வாகனங்களிலே, ராஜ வீதிகளிலே, மாட வீதிகளிலே எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிக்கக்கூடிய சிம்ம வாகனம், மான் வாகனம், கிளி வாகனம், அன்ன வாகனம், சந்திரப்பிரபை, சூரிய பிரபை, வெள்ளித்தேர், பல்லாக்கு, காமகோட்டி விமானம், இப்படி பல வாகனங்களில் எழுந்தருளி துவஜஸ்தம்பம், கொடியேற்றம், கொடியிறக்கம், இப்படி அந்த பிரம்மோற்சவத்தை பக்தர்களுக்கெல்லாம் அனுகிரகமாக வழங்கி அந்த அம்பாள், உற்சவ அம்பாள் பங்காரு காமாட்சி, பிரம்மாவினால் பூஜிக்கப்பட்ட அந்த பங்காரு காமாட்சி அம்மன். அந்த கோவில் தற்பொழுது சரித்திர காரணங்களாலே தஞ்சாவூரிலே மேலவீதியிலே அமையப்பட்டிருக்கிறது. முன்பு இங்கே இருந்தது காமாட்சி கோவிலே. இப்படி அதுபோக அர்த்தஜாமத்திற்காக பல்லாக்கிலே புறப்பாடு காணுகின்ற அம்பாள். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.